ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் குழம்பு, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்து பொரியல், மேஜிக் மசாலா சேர்த்து பொரியல் இருக்குதுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க நூடுல்ஸில் சேர்த்து சாப்பிட்றாங்க இல்லையா மசாலா, அந்த டேஸ்ட்டு தான் கிடைக்கும். பிள்ளைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சமான கூட்டு தான், பொரியல் தான் இந்த கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு பொரியல். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாதத்துக்கு வெண்டைக்காய் குழம்பு, கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு பொரியல், பீட்ரூட்டு, ஒரு அப்பளம். புரட்டாசி மாதம் விரதத்தில் இருக்கிறதால இந்த மாதிரி காய் வகைகள்லாம் சமைச்சு சாப்பிட்றோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே சமயமாக பார்த்து பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி காய்களில் சேர்த்து கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காய் குழம்பு. பீட்ரூட்டு, கொஞ்சம் அப்பளம் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். வெண்டைக்காய் வாஷ் பண்ணி இந்த கார்னரு ஃப்ரண்ட் சைடும் லாஸ்ட்டு சைடும் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பீஸு போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு மூணுமே சேர்த்து ஒரு பொரியல் பண்ணிடலாம். வெண்டைக்காய் குழம்பு பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்குங்க. சின்ன பீஸாக இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. மூணுமே சமமாக ஒரே அளவில் இருக்கணும். அது 2 காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் குழம்புக்கு நல்லா ஒரு பெரிய குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். இது கூடவே 2 முழு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 1, இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். தக்காளி 2, ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் வெண்டைக்காயை சேர்த்துருங்க. 1/4 கிலோ வெண்டைக்காய். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வெண்டைக்காவும் இந்த வெங்காய தக்காளி பொடி நல்லா வதங்கட்டும். பெருங்காய பொடி கொஞ்சம் கூடுதலாகவே போடுங்க. நாங்கள் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கார மிளகாய்த்தூள் 1. நல்லா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, நல்லா அந்த மிளகாய்த்தூள் கூட வெண்டைக்காயும் நல்லா வதங்கிருக்கு. தூளும் நல்லா பொரிஞ்சிருக்கு. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து 2 டம்ளர் வெண்டைக்காய் முழுகிற அளவுக்கு. காரக்குழம்புனாலே தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. காரக்குழம்பு, வெண்டைக்காய், எந்த குழம்பு காய் வகைங்களை சேர்க்கும் போது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி விட்டால் டேஸ்ட்டெல்லாம் மாறிடும். நம்ம புளி தண்ணி விடணும், தேங்காய் அரைச்சி விடணும். இங்கே பாருங்கள், இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு தகுந்த கல் உப்பு. தண்ணி இந்த அளவுக்கு வச்சுட்டா போதும். நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவு சின்ன தேங்காய், 1/2 மூடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு முழு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி நல்லா கரைச்சி வடிகட்டிட்டுங்க.
கலந்து விடுங்க. வெண்டைக்காவும் பாதி அளவுக்கு வெந்துடுது. இந்த புளி தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், தேங்காவை ஜாரில் சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், இதிலிருந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து கேரட்டு பீன்ஸ் பொரியலுக்கு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் தேங்காவை. இப்போ நம்ம வெண்டைக்காய் குழம்புல சேர்த்துடலாம். ரெடியாக இருக்குது. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. தீ வந்து மிதமான அனலில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொச்சிடுது. வெண்டைக்காவும் நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ வந்து தேங்காய் சேர்த்தால கொதிக்கக்கூடாது, அப்படியே நுரைச்சிட்டு வருது பாருங்கள். சூடு ஏறினோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்துட்டால் போதும். நுரைச்சிட்டு வருது பாருங்கள். இந்த டைமில் மல்லி இலை இருந்தால் சேருங்க, இல்லைன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுங்க. சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடியாக இருக்குது. சூடான சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அதுவும் இந்த கேரட்டு பீன்ஸு பொரியலுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், கரண்டி மாற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காவே வேண்டான்றவங்க கூட இந்த குழம்பை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் 1 பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன் பொடிசாக. கொஞ்சம் கருவேப்பிலை. பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். நல்லா வதங்கியிருக்கு. பச்சை மிளகாய், பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கேரட்டு பீன்ஸு. பச்சை மிளகாய் இருந்தாக்கா தெரியாது, அதனால தான் நான் பெரிய பீஸாக போட்டிருக்கேன். அப்போ எடுத்து வச்சுட்டு அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தால் சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கணும், ரொம்ப தீச்சிடாமல். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வெங்காயம். இப்போ நம்ம கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாமே அப்படியே சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா. பாருங்கள், அது கூடவே இந்த காய்க்கு தகுந்த தூள் உப்பு, இந்த காய்க்கு தகுந்த தூள் உப்பு சேர்த்து நல்லா 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது பாருங்கள், நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. தீ வந்து மிதமான அனலில் வைங்க. இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. தண்ணியெல்லாம் கொஞ்சமாக கூட சேர்க்கல, இனிமேல் தான் சேர்க்க போகிறேன். இது பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. தீ வந்து குறைவாகவே இருக்கட்டும். நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா வெண்டைக்காய் குழம்புக்கு, அந்த ஜாரில் இருக்கிற கொஞ்சமாக, அவ்வளோதான். தண்ணி நிறையா விடக்கூடாது, அப்படி தெளித்த மாதிரி விட்டால் கூட போதும். அவ்வளோதான். காயில் உப்பு சேர்த்துருக்கோம், கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிடுங்க. அப்படியே மூடி வைங்க இன்னும் ஒரு 3 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மேகி மசாலா, மேகி மசாலா கட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து கேரட்டு பீன்ஸில் சேர்க்க போகிறேன். ஒரு டைம் சமைச்சு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், நல்லா வந்துருக்கு. அவ்வளோதான். சின்ன பசங்க தான் சாப்பிட போகிறாங்க. நான் அதனால தான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இதிலே கொஞ்சம் இருக்குது. இந்த மசாலா பொடியை இறக்கும் போகும்போது
நீங்கள் கலந்து விடுங்க. இது இருந்தால் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் வந்து நீங்கள் பொடி வந்து சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கூட சேர்த்துக்குங்க, நிறையா வேண்டாம். இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம எப்போதும் பொரியலுக்குனாலே தேங்காய் சேர்த்து பழகி போயிடுச்சு நமக்கு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 காயும் சேர்ந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்து பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான பொரியல். அதில் இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ரசம் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் குழம்பு, கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு பொரியல் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.